பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய போயமான ஃபயர் ஒர்க் நைட் அப்படிங்கிற அந்த போயமுக்கான அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் மற்றும் பேராகிராஃப் கொஸ்டினுடைய ஆன்சர்ஸை தான் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போது அந்த கொஸ்டின்ஸை படித்து அதுக்கான மீனிங்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒய் வாஸ் த டாக் ஃப்ரைட்டன்ட்? அந்த டாக் ஏன் பயந்து இருந்தது? The fireworks made a loud noise, so the dog was frightened. அன்றைய இரவு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பட்டாசுகளை தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த டாக் பயந்துடுச்சு. Whom did the dog ask for help? அந்த பட்டாசு சத்தத்திலிருந்து தன்னை பாதுகாக்க நினச்ச அந்த டாக் யார்கிட்ட உதவி கேட்டது? The dog asked the Mr. and Mistress of the house for help. தன்னுடைய வீட்டு எஜமானர் மற்றும் எஜமானி அம்மா கிட்ட தன்னை காப்பாற்ற சொல்லி உதவி கேட்குது அந்த வீட்டில் வளர்க்குற அந்த டாக். தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் த டாக் டூ வென் த டோர் இஸ் ஓப்பன்ட்? அந்த வீட்டுடைய கதவு திறந்த அடுத்த நொடி அந்த டாக் என்ன செஞ்சிச்சு? த டாக் ரஷ்ட் இன் வென் த டோர்ஸ் வாஸ் ஓப்பன்ட். வீட்டுடைய கதவு திறந்த அடுத்த நொடியே வீட்டுக்குள்ளே அவசரமாக அந்த டாக் ஓடிடுச்சு. Where did the dog hide himself? வீட்டுக்குள்ளே ஓடின டாக் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிச்சு? The dog hid himself behind the couch. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவுக்கு பின்னாடி பயந்து ஒளிஞ்சிக்கிச்சு. Question number 5. Where will the dog go when the fireworks stops? அந்த பட்டாசு சத்தம் நின்ன பின்பு அந்த டாக் எங்கே போச்சு? When the fireworks stops, the dog will go to his nest. அந்த டாகுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கூண்டுக்கு அந்த பட்டாசு சத்தம் கேட்குறது நின்றுச்சுன்னா அந்த டாக் போயிடும். இது 5th கொஸ்டினுடைய ஆன்சர். இந்த போயமுக்கு உங்களுக்கு காமன் பேராகிராஃப் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பேராகிராஃபை படித்தாலே போதும். இந்த போயமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த பேராகிராஃபை படித்து அதோடைய மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் எ ஃபயர் ஒர்க் நைட். அன்று இரவானது பட்டாசுகள் ஒளியால் நிறைஞ்சிருந்துச்சு. த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். இருள் சூழப்பட்டிருக்கிற அந்த ராத்திரி பொழுதில் பட்டாசுகள் சத்தம் அதிகப்படியாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. த டாக் பெக்ஸ் ஹிஸ் மிஸ்ட்ரஸ் அண்ட் மாஸ்டர் டு லெட் ஹிம் இன் பிஃபோர் த ஃபயர் ஒர்க் பிகின்ஸ். அந்த பட்டாசு சத்தத்தை கேட்டு பயந்த அந்த வீட்டில் இருக்கிற பெட் அனிமலான டாக் அந்த வீட்டோடைய எஜமானர்கிட்டையும் எஜமானி அம்மாக்கிட்டேயும் கெஞ்சி கேட்குது, இந்த பட்டாசு சத்தம் எனக்கு பயமாக இருக்குது, எல்லாரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடி என்னை வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குது. ஹீ இஸ் ட்ரம்பிளிங் இன் ஃபியர் அவுட் சைட் த டோர். ட்ரம்பிளிங்னா நடுக்கம். அந்த பட்டாசு சத்தத்தோடைய அந்த சத்தம் கேட்டு அந்த டாகு உடல்லாம் நடுங்கி பயத்தில் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஹீ கொஸ்டின்ஸ் ஹிஸ் மாஸ்டர் ஆஃப் தயர் லவ் ஃபார் ஹிம். இந்த டாக் எவ்வளவோ கெஞ்சோ அந்த கதவானது திறக்கப்படலை. அதனால் அந்த டாக் அந்த மாஸ்டர்கிட்ட கொஸ்டின் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்குற மாதிரியான ஒரு லைன் அந்த போயமில் இருக்குது. ஹீ திங்ஸ் ஹீ வில் டை ஆஃப் ஃபியர். நீங்கள் இந்த டோரை திறக்கலைன்னா பயத்திலே நான் இறந்துருவோம் போல இருக்குது அப்படின்னு அந்த டாக் புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஆஸ் சூன் ஆஸ் த டோர் இஸ் ஓப்பன்ட். திடீர்னு அந்த கதவானது திறக்கப்படுது. ஹீ ஸ்லிப்ஸ் பிஹைண்ட் த க்ரவுச் டு ஹைட் ஹிம்செல்ஃப். பயந்து போய் நின்றுக்கிட்டு இருந்த அந்த டாக் உடனடியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற சோஃபாவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிச்சு, அதாவது ஒளிஞ்சிக்கிச்சு. ஆஃப்டர் த பேங்ஸ் ஆர் ஓவர் ஹீ வுட் ரன் டு ஹிஸ் நெல். நெல் அப்படிங்கிறது அந்த டாகுக்காக உருவாக்கப்படுகின்ற பிரத்யேக கூண்டு. எப்போ அந்த பட்டாசு சத்தமெல்லாம் கேட்காம அடங்குதோ அப்போது அது தன்னுடைய வீட்டுக்குள்ளே போயிடும், அதாவது தன்னுடைய கூண்டுக்குள்ளே போயிடும். அந்த கூண்டு எங்கே இருக்குன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்குது. ஹீ ப்ராமிசஸ் ஹிஸ் மாஸ்டர் டு சேஃப்கார்ட் தெம் ஆல் நைட் ஃபார் ஹேவிங் அண்டர்ஸ்டுட் ஹிஸ் ஃப்ரைட். அதோடைய மாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறது. என்னென்னு தேங்க் பண்ணுதுன்னா, என்னுடைய பயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கடைசியாக அந்த டாகு அதோட மாஸ்டருக்கும் அதோடைய மிஸ்ட்ரஸுக்கும் தேங்க் பண்ணுற மாதிரி இந்த போயமானது முடியுது. அதுதான் உங்களுக்கு பேராகிராஃப்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.